Hi friends, நீங்க நம்மளோட கவர்மெண்ட் லேப்டாப் யூஸ் பண்றீங்களா? அதாவது கவர்மெண்ட் தரப்புல இருந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு கொடுத்த லேப்டாப் நீங்க யூஸ் பண்றீங்களா? சோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஏன்னு வெச்சுக்கோங்களேன். இந்த வரைக்கும் பாருங்க கவர்மெண்ட் லேப்டாப் எனக்கு கொடுத்தது. இந்த லேப்டாப்ல பாத்தீங்கன்னா சவுண்ட் தான் மிகப்பெரிய குறைனே சொல்லலாம். ஏன்னு வெச்சுக்கோங்களேன். இந்த லேப்டாப்ல ஸ்பீக்கர் அந்த அளவுக்கு சரியில்லை. ஸ்பீக்கரோட சவுண்ட் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சரியா கேட்கறது இல்லை. ஏன்னா ஸ்பீக்கர் அதுல சின்னதா தான் இருக்கு. அதுவும் அதோட அடியில தான் கொடுத்திருக்காங்க. சோ அதனால ஸ்பீக்கரோட சவுண்ட் அந்த அளவுக்கு ஹியரபிளா இல்ல. சோ அதுக்காக தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஒரு டிவைஸ் கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னு வெச்சுக்கோங்களேன், ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர். சோ இது பாத்தீங்கன்னா ZEBRONICSோட ப்ளூடூத் ஸ்பீக்கர். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை பாத்தீங்கன்னா நீங்க ப்ளூடூத் வழியாவும் நம்மளோட கவர்மெண்ட் லேப்டாப்போட கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா AUX கேபிளும் இருக்கு. சோ இத வச்சு கூட நம்மளோட கவர்மெண்ட் லேப்டாப்போட கனெக்ட் பண்ணிக்கலாம். சோ அதுதான் பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். சோ இதோட ஸ்பீக்கர்ஸ்ல பாத்தீங்கன்னா சவுண்ட் சூப்பராவே கேட்கும். ஏன்னு வெச்சுக்கோங்களேன், இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 4 ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. சோ இந்த லேப்டாப்பை நீங்க கம்பேர் பண்றதை விட இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. இந்த பக்கம் 2 ஸ்பீக்கர் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பக்கமும் 2 ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. சோ அதனால 4 ஸ்பீக்கர். அப்ப சவுண்ட் எப்படி இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. சோ இந்த ஸ்பீக்கரோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ ஃபுல் ரிவ்யூ நம்மளோட சேனல்ல நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நீங்க இன்னும் பார்க்கலனா இந்த வீடியோவை நீங்க பார்த்து முடிச்சிட்டு டிஸ்கிரிப்ஷனை ஓபன் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்கா இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ, மொபைலோட எப்படி கனெக்ட் பண்றது, ப்ளூடூத் வழியா எப்படி கனெக்ட் பண்றது, AUX கேபிள் யூஸ் பண்ணி எப்படி கனெக்ட் பண்றது, பென் டிரைவ் எப்படி போறது, மெமரி கார்டும் எப்படி போறதுன்னு ஃபுல் டீடைலான எக்ஸ்பிளனேஷன் அந்த வீடியோல நான் கொடுத்திருக்கேன். அந்த வீடியோவை போய் பாருங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை எப்படி AUX கேபிள் மூலமா நம்மளோட கவர்மெண்ட் லேப்டாப்ல கனெக்ட் பண்றது, அது மட்டும் இல்லாம ப்ளூடூத் வழியா எப்படி கனெக்ட் பண்றது, சோ அத பத்தி ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்களும் கவர்மெண்ட் லேப்டாப் யூசரா இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சோ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க இப்ப நம்ம டாபிக் உள்ள போகலாம். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை எப்படி நம்ம லேப்டாப்ல கனெக்ட் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்போ நான் ஆன் பண்றேன். என்னோட ப்ளூடூத் ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா இப்போ ஆன் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து இதை நம்ம லேப்டாப்போட கனெக்ட் பண்ணுவோம். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு வெச்சுக்கோங்களேன். அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லேப்டாப் ஸ்க்ரீனுக்கு போயிடுவோம். லேப்டாப் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இப்போ என்னோட லேப்டாப் ஸ்க்ரீனுக்கு வந்தாச்சு. அந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே நான் போகிறேன். செட்டிங்ஸ் லோட் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். இப்போ செகண்டாக டிவைசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கு இல்லையா, ஆட் ப்ளூடூத் அண்ட் அதர் டிவைசஸ்னு, அதை நான் ஒரு கிளிக் பண்ணுறேன். அதை நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ப்ளூடூத் ஆனில் இருக்கணும், ப்ளூடூத் ஸ்பீக்கர். இப்போ அங்கே பேர் காட்டுது பாருங்கள், ZEB WONDERBARனு. அதை நான் கிளிக் கொடுத்துட்டேன். இப்போ நான் டன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ளூடூத் ஸ்பீக்கர் நம்மளோட லேப்டாப்போட கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்டடுன்னு அந்த ஆப்ஷன் காட்டுது WONDERBAR ZEBன்ற இடத்துல. இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளோட ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா நம்மளோட லேப்டாப்போட கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஏதாவது ஒரு சாங்ஸை ப்ளே பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எந்த ஆடியோவில் இருக்குன்னு பார்த்துப்போம். ப்ளூடூத் ஸ்பீக்கரில் இருக்கா இல்லை லேப்டாப்போட ஸ்பீக்கரில் இருக்கான்னு பார்ப்போம். இப்போ லேப்டாப்போட ஸ்பீக்கரில் இருக்குது. நான் அதை ப்ளூடூத் ஸ்பீக்கருக்கு சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ ZEB WONDERBAR SMARTனு வந்துருச்சு இல்லையா, ஸோ அதுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ நான் சாங்ஸ் ப்ளே பண்ணேன்னா என்னோட ஸ்பீக்கரில் தான் ப்ளே ஆகுது. நான் கையில் வச்சிருக்கிற ZEBRONICS ஸ்பீக்கரில் ப்ளே ஆகுது. இதோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ நம்மளோட சேனலில் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ சவுண்டு உங்களுக்கு எப்படி இருக்குது கேளுங்க. இதோட சவுண்ட் நிஜமாலுமே சூப்பராக இருக்குது. இதுக்கு ஒரு ரிமோட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிமோட் வழியாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. நான் சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. இப்போ சாங்ஸை சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் ஆகும். நான் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணாலும் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த ரிமோட்டில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா ப்ராடக்ட்டை நீங்கள் போய் அந்த வீடியோவை பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளூடூத் வழியாக நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க. அடுத்து AUX கேபிள் வழியாக நம்ம எப்படி கனெக்ட் பண்ணி சாங்ஸை ப்ளே பண்ணுறதுன்னு பார்ப்போம். AUX கேபிளை இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ளூடூத்தை டிஸ்கனெக்ட் பண்ணணும். ஸோ அதனால நான் திரும்பி அந்த ப்ளூடூத் செக்ஷனுக்கு போயிட்டேன். இப்போ அங்கே ஒரு கிளிக் பண்ணி டிஸ்கனெக்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நான் கொடுக்குறேன். அது கொடுத்தனா என்னோட ஸ்பீக்கர் டிஸ்கனெக்ட் ஆயிரும். ஸோ இப்போ நம்மளோட AUX கேபிளை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா அது கூடவே அந்த ஸ்பீக்கர் கூடவே உங்களுக்கு AUX கேபிள் கொடுப்பாங்க. ரிமோட் AUX கேபிள் எல்லாமே கொடுப்பாங்க. அந்த AUX கேபிளை எடுத்து இப்போ ஃபர்ஸ்ட்டாக ஒரு போர்ட் தெரியுது இல்லையா, ஹெட்ஃபோன் போர்ட், அந்த போர்ட்டில் தான் நம்மளோட AUX கேபிளை கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ AUX கேபிளோட இன்னொரு எண்ட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நம்மளோட ஸ்பீக்கரோட கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். ஸ்பீக்கரில் பின்னாடி பார்த்தீங்கன்னா AUX போர்ட் இருக்கும், அதில் நான் கனெக்ட் பண்ணுறேன்.
இப்போ வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு சாங்ஸ் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். AUX கேபிளில் எப்படி சவுண்ட் இருக்குது, ப்ளூடூத்தில் எப்படி இருக்குன்னு. ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா வந்து சவுண்டு கிளியராக சூப்பராகவே இருக்குது. ஏன்னா நீங்கள் லேப்டாப்பில் இருக்கிற ஸ்பீக்கரில் வந்து சவுண்டே நல்லாவே இருக்காது. பட் நீங்கள் இந்த ஸ்பீக்கரை வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்து சவுண்ட் வைஸில் செம்மையாகவே இருக்குன்னே சொல்லலாம். நானும் இதை யூஸ் பண்ணிட்டேன். இப்போ ரிமோட்டில் வந்து சவுண்டை டிக்ரீஸ் ஆகுது. இப்போ ரிமோட்டில் வந்து நான் சவுண்டை இன்க்ரீஸ் ஆகுது. உங்களுக்கு சவுண்டு எப்படி இருக்குன்னு கேளுங்க. நிஜமாலுமே வந்து சவுண்டு சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் இதோட சவுண்டு ரியலாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஏன்னா வந்து வீடியோவில் அந்த அளவுக்கு சரியாக காமிக்க முடியல. பட் நீங்கள் நிஜமாலுமே வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா சவுண்டு அமேசிங்காக இருக்குது. கேளுங்களேன் நீங்கள் வேணால் சவுண்டை. ஸோ சாங்ஸை வந்து நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். கேளுங்க எப்படி இருக்குன்னு. நீங்கள் ஹெட்ஃபோனில் போட்டால் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குமோ சவுண்ட், அதே மாதிரியே உங்களுக்கு சவுண்டு தனித்தனியாக சூப்பராக கேட்குது. 4 ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறதுனால சவுண்டு வந்து உங்களுக்கு செமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பீக்கரில் உங்களுக்கு சென்டரில் ஒரு லைட் இருக்குது. அதுவும் வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. மேலேயும் வந்து நிறைய ஃபிசிக்கல் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எஃப்எம்மும் இருக்குது. நீங்கள் ப்ளூடூத் வழியாக யூஸ் பண்ணிக்கலாம். மெமரி கார்டு போட்டு சாங்ஸ் கேட்கணுனாலும் கேட்கலாம். பென்ட்ரைவ் வழியாக நீங்கள் சாங்ஸ் கேட்கணுனாலும் கேட்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பை பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ வந்து நம்மளோட சேனல்லே ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு வேணும்னா பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் லிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பை பண்ணுற ஆப்ஷனுக்கு போகலாம். ஸோ மறந்துடாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் வந்து இன்னும் கவர்மெண்ட் லேப்டாப் வச்சு நான் நிறைய வீடியோஸ் கொண்டு வருவேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க. நம்மளோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, என்னோட லேப்டாப்பில் வந்து சவுண்டு ரொம்ப கம்மியாக இருக்குது, சவுண்டு வந்து கேட்கவே மாட்டேங்குது, அதில் இருக்கிற ஸ்பீக்கரை வச்சு என்னால் எதுவுமே பண்ண முடியல, ஸோ அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோலேருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவங்களுக்கு ஸ்பீக்கரும் வந்து இந்த ஸ்பீக்கர் வாங்கினாங்கன்னா 4 ஸ்பீக்கர் ஆயிரும். எப்படின்னா அந்த ZEBRONICS ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு சைடும் வந்து டுவெல் ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. அதனால மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து 4 ஸ்பீக்கர் இருக்கும். சவுண்டு நல்லாவே இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். என்னோட ஆன்லைன் கிளாஸுக்கு இல்லை நார்மலாக வந்து சாங்ஸ் கேட்குறப்பவும் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாலுமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர் நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னாலும் போய் பை பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமோட லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் போய் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே வந்து நான் நல்ல நல்ல பிக்ஸ் அண்ட் போஸ்ட் அடிக்கடி போட்டுட்ருக்கேன். ஸோ அங்கேயும் போய் நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ்னு செகண்டாக ஒரு விளாக் சேனல் இருக்குது. அந்த விளாக் சேனலோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன். அங்கேயும் போய் உங்களோட ஆதரவு தாங்க. அங்கேயும் வந்து நான் நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் மேக் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஸ்கூலில் போய் 12th மார்க் ஷீட் வாங்கினேன். ஸோ அந்த வீடியோலாம் வந்து உங்களுக்கு விளாகாகவே என்னோட ஸ்கூலோட விளாக், என்னோட கிளாஸ் ரூமோட விளாக், எல்லா விளாகுமே வந்து அந்த செகண்ட் சேனலில் இருக்குது. ஸோ அந்த சேனலுக்கும் உங்களோட ஆதரவு கொடுங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்க்காத வீடியோட லிங்க்லாம் வந்து உங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அப்படி இல்லைனா இப்போ வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் கார்ட்ஸாகவும் தெரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணியும் வந்து அடுத்த வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து கூடிய சீக்கிரமே கூடிய விரைவில் நான் உங்களை நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன்.